வசந்தமே நீ வா, விடியலை தேடும் விழிகளில் ஒளித்தா, வைகரை பொழுதின் வசந்தமே நீ வா, விடியலை தேடும் விழிகளில் ஒளித்தா. அலைகளில்லா கடல் நடுவே பயணமென என் வாழ்வு, அமைதி எங்கும் அமைதி என பயணம் அதை நான் தொடர. அலைகளில்லா கடல் நடுவே பயணமென என் வாழ்வு, அமைதி எங்கும் அமைதி என பயணம் அதை நான் தொடர. இறைவா என் இறைவா நிறையும் எழுவாய், நிறைவாய் என்னிலே நிதமும் உறைவாய். இந்த வாழ்வு ஒளிர வாசல் திறந்து என்னை அழைத்திடவா, வைகரை பொழுதின் வசந்தமே நீ வா, விடியலை தேடும் விழிகளில் ஒளித்தா. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. தவக்காலத்தின் 5ஆம் ஞாயிறு இறை வழிபாட்டிற்கு உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடும் பாசத்தோடும் வரவேற்கின்றேன். கடவுளே, எனக்கு நீதி வழங்கும். இறை பற்றில்லா பிற இனத்தாரோடு என் வழக்குக்காக வாதாடும் தீயவரும் வஞ்சகருமான மனிதரிடமிருந்து என்னை விடுவித்தருளும். ஏனெனில் நீரே என் கடவுள், என் ஆற்றல். சகோதர சகோதரிகளே, தூயமறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவியின்றி ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கனியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நமக்கு நிலை வாழ்வை அருள்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே எங்கள் இறைவா, உன் திருமகன் உலகை அன்பு செய்து சாவுக்கு தம்மையே கையளித்தார். உமது உதவியால் அதே அன்பில் நாங்களும் விரைந்து முன்னேறி செல்ல அருள் புரிவீராக.
உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். என் ஆவியை உங்கள் மீது பொழிவேன், நீங்களும் உயிர் பெறுவீர்கள். இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 37, இறைவசனங்கள் 12 முதல் 14 முடிய. தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே: என் மக்களே, இதோ நான் உங்கள் கல்லறைகளை திறக்கப் போகிறேன். உங்களை உங்கள் கல்லறைகளினின்று மேலே கொண்டு வருவேன். உங்களுக்கு இஸ்ரேல் நாட்டை திரும்ப கொடுப்பேன். அப்போது என் மக்களே, நான் உங்கள் கல்லறைகளை திறந்து உங்களை அவற்றிலிருந்து வெளிக்கொணர்கையில் நானே ஆண்டவர் என்பதை அறிந்து கொள்வீர்கள். என் ஆவியை உங்கள் மீது பொழிவேன், நீங்களும் உயிர் பெறுவீர்கள். நானும் உங்களை உங்கள் சொந்த நாட்டில் குடியமர்த்துவேன். ஆண்டவராகிய நான் உரைத்தேன், நானே இதை செய்தேன் என அப்போது அறிந்து கொள்வீர்கள் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. இறைவன் இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? என் நாயனா இறைவன் இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? பசும்புல் பூமியிலே எந்நேரமும் நடந்திடும் போதினிலே என்றும் இன்பம், என்றும் இன்பம், என்றென்றும் இன்பம் அல்லவா? என்றும் இன்பம், என்றும் இன்பம், என்றென்றும் இன்பம் அல்ல. என் நாயனா இறைவன் இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? என் நாயனா இறைவன் இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது?
போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? என் நாயனாம் இறைவன் இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? இரண்டாம் வாசகம். இறந்த இயேசுவை உயிர்த்தெழச் செய்தவரின் ஆவி உங்களுள் குடிகொண்டிருக்கிறார். திருத்தூதர் பவுல் ரோமியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 8 இறைவசனங்கள் 8 முதல் 11 முடிய. சகோதரர் சகோதரிகளே, ஊனியல்புக்கு ஏற்ப வாழ்வோர் கடவுளுக்கு உகந்தவர்களாய் இருக்க முடியாது. ஆனால் கடவுளின் ஆவி உங்களுக்குள் குடிகொண்டிருந்தால் நீங்கள் ஊனியல்பை கொண்டிராமல் ஆவிக்குரிய இயல்பை கொண்டிருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவியை கொண்டிராதோர் அவருக்கு உரியோர் அல்ல. பாவத்தின் விளைவாக உங்கள் உடல் செத்ததாயினும் கிறிஸ்து உங்களுக்குள் இருந்தால் நீங்கள் கடவுளுக்கு ஏற்புடையவர்கள் ஆக்கப்படுவீர்கள். அதன் பயனாக தூய ஆவி உங்களுக்குள் உயிராயிருக்கும். மேலும் இறந்த இயேசுவை உயிர்த்தெழச் செய்தவரின் ஆவி உங்களுள் குடிகொண்டிருந்தால் கிறிஸ்துவை உயிர்த்தெழச் செய்த அவரே உங்களுள் குடிகொண்டிருக்கும் தம் ஆவியினாலே சாவுக்குரிய உங்கள் உடல்களையும் உயிர் பெறச் செய்வார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். உயிர்த்தெழுதலும் வாழ்வும் நானே, என்னிடம் நம்பிக்கை கொள்ளும் எவரும் என்றுமே சாக மாட்டார் என்கிறார் ஆண்டவர். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 11 இறைவார்த்தைகள் 1 முதல் 45 முடிய. அக்காலத்தில் பெத்தானியாவில் வாழ்ந்து வந்த லாசர் என்னும் ஒருவர் நோயுற்றிருந்தார். அவ்வூரில்தான் மரியாவும் அவருடைய சகோதரியான மார்த்தாவும் வாழ்ந்து வந்தனர். இந்த மரியாதான் ஆண்டவர் மேல் நறுமண தைலம் பூசி தமது கூந்தலால் அவரின் காலடிகளை துடைத்தவர். நோயுற்றிருந்த லாசர் இவருடைய சகோதரர். லாசரின் சகோதரிகள் இயேசுவிடம் ஆள் அனுப்பி, ஆண்டவரே, உன் நண்பன் நோயுற்றிருக்கிறான் என்று தெரிவித்தார்கள். அவர் இதை கேட்டு, இந்நோய் சாவில் போய் முடியாது, கடவுளின் மாட்சி விளங்கவே இவன் நோயுற்றான், இதனால் மானிட மகனும் மாட்சி பெறுவார் என்றார். மார்த்தாவிடமும் அவருடைய சகோதரியான மரியாவிடமும் லாசரிடமும் இயேசு அன்பு கொண்டிருந்தார். லாசர் நோயுற்றிருப்பதை கேள்விப்பட்ட பிறகு தாம் இருந்த இடத்தில் இன்னும் 2 நாள் அவர் தங்கியிருந்தார். பின்னர் தம் சீடரிடம், மீண்டும் யூதேயாவுக்கு போவோம் வாருங்கள் என்று கூறினார். அவருடைய சீடர்கள் அவரிடம், ரபி, இப்போதுதானே யூதர்கள் உம்மேல் கல்லெறிய முயன்றார்கள், மீண்டும் அங்கு போகிறீரா என்று கேட்டார்கள். இயேசு மறுமொழியாக, பகலுக்கு 12 மணி நேரம் உண்டு அல்லவா? பகலில் நடப்பவர் இடறி விழுவதில்லை, ஏனெனில் பகல் ஒளியில் பார்க்க முடிகிறது. ஆனால் இரவில் நடப்பவர் இடறி விழுவார், ஏனெனில் அப்போது ஒளி இல்லை என்றார். இவ்வாறு கூறிய பின், நம் நண்பன் லாசர் தூங்குகிறான், நான் அவனை எழுப்புவதற்காக போகிறேன் என்றார். அவருடைய சீடர் அவரிடம், ஆண்டவரே, அவர் தூங்கினால் நலமடைவார் என்றனர். இயேசு அவருடைய சாவை குறிப்பிட்டே இவ்வாறு சொன்னார்.
வெறும் தூக்கத்தையே அவர் குறிப்பிட்டதாக அவர்கள் நினைத்தார்கள். அப்போது இயேசு அவர்களிடம், லாசர் இறந்து விட்டான் என்று வெளிப்படையாக சொல்லிவிட்டு, நான் அங்கு இல்லாமல் போனது பற்றி உங்கள் பொருட்டு மகிழ்கிறேன், ஏனெனில் நீங்கள் என்னை நம்புவதற்கு இது ஒரு வாய்ப்பாகிறது. அவனிடம் போவோம், வாருங்கள் என்றார். திதிம் என்னும் தோமா தம் உடன் சீடரிடம், நாமும் செல்வோம், அவரோடு இறப்போம் என்றார். இயேசு அங்கு வந்தபோது லாசரை கல்லறையில் வைத்து ஏற்கனவே 4 நாள் ஆகியிருந்தது. பெத்தானியா எருசலேமுக்கு அருகில் ஏறக்குறைய 3 கிலோமீட்டர் தொலைவில் இருந்தது. சகோதரர் இறந்ததால் மார்த்தா, மரியா இவர்களுக்கு ஆறுதல் சொல்ல பலர் அங்கே வந்திருந்தனர். இயேசு வந்து கொண்டிருக்கிறார் என்று கேள்விப்பட்டதும் மார்த்தா அவரை எதிர்கொண்டு சென்றார். மரியா வீட்டில் இருந்து விட்டார். மார்த்தா இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்திருந்தால் என் சகோதரன் இறந்திருக்க மாட்டான். இப்போது கூட நீர் கடவுளிடம் கேட்பதையெல்லாம் அவர் உமக்கு கொடுப்பார் என்பது எனக்கு தெரியும் என்றார். இயேசு அவரிடம், உன் சகோதரன் உயிர்த்தெழுவான் என்றார். மார்த்தா அவரிடம், இறுதி நாள் உயிர்த்தெழுதலின் போது அவனும் உயிர்த்தெழுவான் என்பது எனக்கு தெரியும் என்றார். இயேசு அவரிடம், உயிர்த்தெழுதலும் வாழ்வும் நானே. என்னிடம் நம்பிக்கை கொள்பவர் இறப்பினும் வாழ்வார். உயிரோடு இருக்கும்போது என்னிடம் நம்பிக்கை கொள்ளும் எவரும் என்றுமே சாக மாட்டார். இதை நீ நம்புகிறாயா என்று கேட்டார். மார்த்தா அவரிடம், ஆம் ஆண்டவரே, நீரே மெசியா, நீரே இறைமகன், நீரே உலகிற்கு வரவிருந்தவர் என நம்புகிறேன் என்றார். இவ்வாறு சொன்னபின் மார்த்தா தம் சகோதரியான மரியாவை கூப்பிடச் சென்றார். போதகர் வந்துவிட்டார், உன்னை அழைக்கிறார் என்று காதோடு காதாய் சொன்னார். இதை கேட்டதும் மரியா விரைந்தெழுந்து இயேசுவிடம் சென்றார். இயேசு அதுவரையிலும் ஊருக்குள் வரவில்லை. மார்த்தா தம்மை சந்தித்த இடத்திலேயே இன்னும் இருந்தார். வீட்டில் மரியாவுக்கு ஆறுதல் சொல்லிக் கொண்டிருந்த யூதர்கள் அவர் விரைந்தெழுந்து வெளியே செல்வதைக் கண்டு அவர் அழுவதற்காக கல்லறைக்கு போகிறார் என்று எண்ணி அவர் பின்னே சென்றார்கள். இயேசு இருந்த இடத்திற்கு மரியா வந்து அவரை கண்டதும் அவர் காலில் விழுந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்திருந்தால் என் சகோதரன் இறந்திருக்க மாட்டான் என்றார். மரியா அழுவதையும் அவரோடு வந்த யூதர்கள் அழுவதையும் கண்டபோது இயேசு உள்ளம் குமுறி கலங்கி, அவனை எங்கே வைத்தீர்கள் என்று கேட்டார். அவர்கள் அவரிடம், ஆண்டவரே, வந்து பாரும் என்றார்கள். அப்போது இயேசு கண்ணீர் விட்டு அழுதார். இதை கண்ட யூதர்கள், பாருங்கள், லாசர் மேல் இவருக்கு எத்துணை அன்பு என்று பேசிக்கொண்டார்கள். ஆனால் அவர்களுள் சிலர், பார்வையற்றவருக்கு பார்வையளித்த இவனை சாகாமல் இருக்கச் செய்ய இயலவில்லையா என்று கேட்டனர். இயேசு மீண்டும் உள்ளம் குமுறியவராய் கல்லறைக்கு அருகில் சென்றார். அது ஒரு குகை, அதை ஒரு கல் மூடியிருந்தது. கல்லை அகற்றிவிடுங்கள் என்றார் இயேசு. இறந்து போனவரின் சகோதரியான மார்த்தா அவரிடம், ஆண்டவரே, 4 நாள் ஆயிற்று, நாற்றம் அடிக்குமே என்றார். இயேசு அவரிடம், நீ நம்பினால் கடவுளின் மாட்சியை காண்பாய் என நான் உன்னிடம் கூறவில்லையா என்று கேட்டார். அப்போது அவர்கள் கல்லை அகற்றினார்கள். இயேசு அண்ணாந்து பார்த்து, தந்தையே, நீர் என் வேண்டுதல்களுக்கு செவி சாய்த்ததற்காக உமக்கு நன்றி கூறுகிறேன். நீர் எப்போதும் என் வேண்டுதலுக்கு செவி சாய்க்கிறீர் என்பது எனக்கு தெரியும். எனினும் நீரே என்னை அனுப்பினீர் என்று சூழ்ந்து நிற்கும் இக்கூட்டம் நம்பும் பொருட்டே இப்படி சொன்னேன் என்று கூறினார். இவ்வாறு சொன்ன பின் இயேசு உரத்த குரலில், லாசரே, வெளியே வா என்று கூப்பிட்டார். இறந்தவர் உயிரோடு வெளியே வந்தார். அவருடைய கால்களும் கைகளும் துணியால் சுற்றப்பட்டிருந்தன. முகத்தில் துணி சுற்றப்பட்டிருந்தது. கட்டுகளை அவிழ்த்து அவனை போகவிடுங்கள் என்று இயேசு அவர்களிடம் கூறினார். மரியாவிடம் வந்திருந்த யூதர் பலர் இயேசு செய்ததைக் கண்டு அவரை நம்பினர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஜெபிப்போமாக. அன்பின் ஆண்டவரே இறைவா, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த ஞாயிறு திருவழிபாட்டை சிறப்புற வழிநடத்தி கொண்டிருக்கிற இவ்வேளையில் இன்றைய நாளினுடைய இறை வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கவும் சிந்திக்கவும் எங்கள் மனங்களை தூண்டி எழுப்பும். குறிப்பாக உயிர்ப்பின் மேன்மையை
எடுத்துரைக்கிறது இன்றைய இறை வார்த்தைகள். ஊன் இயல்புகளுக்கு நாங்கள் அடிமையாகி போய் இந்த உலகத்தின் போக்கில் வாழ்ந்தால், பொருள்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தால், ஆசைகளுக்கு இடம் கொடுத்து துன்பங்களை சம்பாதித்து கொண்டிருந்தால் நிச்சயமாக நாங்கள் வாழ்வு பெறப்போவதில்லை. உம்முடைய நிலையான மகிழ்ச்சியில் பங்கு பெறப்போவதில்லை. எப்பொழுது உம்மை அறிந்து கொள்கிறோமோ, உம்மை புரிந்து கொள்கிறோமோ, உம் வழியில் நடக்கிறோமோ, அப்பொழுது நிச்சயமாக நாங்கள் மேன்மையான வாழ்வை, நிலையான வாழ்வை, உயிர்ப்புக்கு சாட்சிகளாக இருக்கக்கூடிய வாழ்வை தேர்ந்து கொள்ளுகிறோம். ஆம் ஆண்டவரே, இறை வார்த்தைகளுக்கு செவி கொடுக்க எங்கள் செவிகளை திறக்கவும், எங்கள் மனங்களை திறக்கவும், அதனை எங்களுடைய வாழ்வாக்கவும் வழிதரும்படியாக, ஆசிர்வதிக்கும்படியாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். நான் உங்கள் கல்லறைகளை திறக்கப் போகிறேன். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்பிற்கு பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, நாம் ஒவ்வொருவரும் உயிர்ப்புக்கு சாட்சிகளாக வாழ வேண்டும் என்கிற அழைப்பை தருகிறது இன்றைய நாளினுடைய இறை வார்த்தை. ஒரு மனிதர் தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடினார். அந்த உற்சாகமான மகிழ்ச்சியான நாளில் அவனுடைய நண்பர்கள் பல பேர் பலவிதமான பரிசு பொருட்களை கொண்டு வந்திருந்தார்கள். ஒவ்வொரு பரிசு பொருளும் பார்ப்பதற்கு மிக ரம்மியமாக அழகாக இருந்தது. குறிப்பாக அந்த பரிசு பொருட்களை அலங்கரித்த விதம் கண்களுக்கு கவர்ச்சி ஊட்டுவதாக, மகிழ்ச்சி ஏற்படுத்துவதாக அது அமைந்திருந்தது. அப்படி ஒவ்வொரு பரிசு பொருட்களாக வருகிற போது உள்ளம் மகிழ்ச்சியில் திளைத்து போயிருந்த அந்த பிறந்த நாளை கொண்டாடுகிற நபர் தேங்க்யூ 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 என்று சொல்லி அத்தனை பரிசு பொருட்களையும் வாங்கி வாங்கி வைத்துக் கொண்டிருந்தார். ஒரு நண்பர் ஒருவர் ஒரு பரிசு பொருளை கொண்டு வந்தார். அந்த பரிசு பொருள் சற்று வித்தியாசமாக இருந்தது. ஒரு கிழிந்து போன ஒரு பழைய ஒரு பை. அந்த பையை தூக்கி கொண்டு வந்து அந்த பரிசு பொருளை பிறந்த நாள் நண்பருக்கு கொடுத்து பிறந்த நாள் வாழ்த்துக்களை சொன்னார். அந்த நண்பர் கொண்டு வந்த அந்த பரிசு பொருள் இவருக்கு முகம் சுளிக்க வைத்தது. எல்லோரும் அழகழகான பரிசு பொருட்களை கொண்டு வந்திருக்கிறார்கள். இவன் என்ன இப்படி கிழிந்து போயிருக்கிற ஒரு பழைய பையில் எதையோ கொண்டு வந்திருக்கிறானே, என்னை வெறுப்பேற்றுவதற்காக, இந்த மகிழ்ச்சியை சிதைப்பதற்காக இவன் ஏதோ செய்கிறான் என்று சொல்லி அவனுடைய முகத்தை சுளித்து கொண்டே அந்த பரிசு பொருட்களை அவன் வாங்கி கொண்டான். அப்பொழுது அந்த பரிசு பொருளை கொண்டு வந்த நண்பர் சொன்னாராம், கொஞ்சம் அந்த பைக்குள் என்ன இருக்கிறது என்று பார் என்று சொன்ன உடனே அந்த பையை திறந்து உள்ளே பார்த்த உடனே கட்டுக்கட்டாக அதிலே பணத்தை அடுக்கி கொண்டு வந்திருக்கிறார். இதை பார்த்த உடனே அந்த பிறந்த நாளை கொண்டாடுகிற நண்பருக்கு எல்லையில்லாத ஒரு மகிழ்ச்சி. அந்த மற்ற பரிசு பொருட்களை எல்லாம் பார்த்து மகிழ்ந்து கொண்டிருந்த தருணத்தில் இப்பொழுது இது எல்லாவற்றையும் விட இதோ இந்த பணத்தொகை தான் மிக மிக உயர்வானது என்று தெரிந்தவுடனே அவருடைய உள்ளம் மகிழத் தொடங்கியது. அன்பு சகோதர சகோதரிகளே, பல நேரங்களில் இப்படிதான் சிலவற்றினுடைய அருமை பெருமை நமக்கு புரியாமல் தெரியாமல் மதிப்பீடு செய்து விடுகிறோம். அதன் உள்ளே என்ன இருக்கிறது என்று தெரியாமலேயே முகம் சுளித்துக் கொள்ளுகிறோம், சலித்துக் கொள்ளுகிறோம். எப்பொழுது அதனுடைய மதிப்பு நமக்கு புரிய வருகிறதோ அப்பொழுது உண்மையான மகிழ்ச்சி நமக்குள் பிறக்கிறது. கடவுளும் கூட அப்படிதான். பல பேருக்கு கடவுளுடைய மதிப்பும் அவருடைய அன்பும் அவர் தருகிற ஆசீர்வாதமும் அருளும் புரிவதில்லை. அதனால் கடவுளை உதாசீனப்படுத்துவது, கடவுளுடைய அன்பை சுவைக்காமல் இருப்பது, கடவுளுடைய மதிப்பை உணராமல் இருக்கின்ற ஒரு மனநிலையிலேயே நாம் பல நேரங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்.
எப்பொழுது கடவுள்தான் எனக்கு எல்லாம், அவர் இல்லை என்றால் நான் ஒன்றுமில்லை, அவர் என்னோடு இருந்தால் நான் எல்லாமும் ஆவேன் என்கிற மன உறுதி வருகிறதோ, தைரியம் வருகிறதோ, துணிவு வருகிறதோ, அல்லது முழுமையான நம்பிக்கை கடவுளின் மீது வருகிறதோ, அப்பொழுது நம்மையே அறியாமல் அந்த கடவுளோடு நாம் இணைந்து கொள்வோம், அந்த அன்புறவில் இணைந்து கொள்வோம். அது நமக்கு எல்லையில்லாத ஒரு மகிழ்ச்சியை உண்டாக்கும். அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளினுடைய இறை வார்த்தைகள் ஒவ்வொன்றும் நமக்கு மிக தெளிவான ஒரு விடையை தருகிறது. அது நிலை வாழ்வை உரிமையாக்கிக் கொள்ள, விண்ணக பேரின்பத்தை நாம் அடைவதற்கு, உயிர்ப்பின் சாட்சிகளாக நாம் வாழ்வதற்கு எது அவசியம் என்றால் இறைவன் மீது கொண்டிருக்கிற முழுமையான நம்பிக்கை. ஆண்டவர் முதல் வாசகத்தில் நான் உங்கள் கல்லறைகளை திறக்கப் போகிறேன், உங்களை உங்கள் கல்லறைகளில் நின்று மேலே கொண்டு வரப் போகிறேன், உங்களுடைய நாட்டிற்கு உங்களை திரும்ப அனுப்பப் போகிறேன், என் ஆவியை நான் உங்கள் மீது பொழிவேன், நீங்களும் உயிர் பெற்று எழுவீர்கள், உங்கள் சொந்த நாட்டில் உயிர் வாழ்வீர்கள், ஆண்டவராகிய நான் உரைத்தேன், நானே இதை செய்தேன் என்று மிக தீர்மானமாக ஆண்டவர் சொல்லுகிறார். உயிர்ப்புக்கு சாட்சிகளாக நாம் வாழ வேண்டும் என்றால் ஆவியின் இயல்பை கொண்டிருப்பவர்களாக இருக்கணும், ஊனி இயல்பை கொண்டிருக்கிறவர்களாக இருக்கக்கூடாது. ஊனி இயல்பு என்பது இந்த உலகத்தின் மீதான ஆசைகள், நாட்டங்கள், இந்த உலகத்தின் மீதான பொருட்கள் தருகின்ற ஆசைகள், பதவி பட்டம் புகழ் தருகிற ஆசைகள், இவற்றிற்கு நாம் அடிமையாகி போய்விட்டால் உண்மையான பேரின்பத்தை, மகிழ்ச்சியை நம்மால் அடைய முடியாது. மேலோட்டமாக இருக்கின்ற, எப்படி அந்த பரிசு பொருளினுடைய மேலே இருக்கின்ற அழகு பொருட்களை நினைத்து கொண்டு, அது அழகாக அலங்கரிக்கப்பட்டிருப்பதை மட்டுமே எடுத்துக்கொண்டு மகிழ்ச்சியாக நாம் சிலவற்றை கருதி கொண்டிருக்கிறோம். நம் வாழ்க்கை கூட சில நேரங்களில் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் நமக்கு பல பாடங்களை கற்றுத்தருகிறது. இன்றைய நாளின் இரண்டாம் வாசகம், ஆவிக்கு உரிய இயல்பை நீங்கள் கொண்டிருங்கள், அதனால் சாவுக்குரிய உங்கள் உடல்களை ஆண்டவர் உயிர் பெற்று எழச் செய்வார். ஊன் இயல்புக்கு ஏற்போர் கடவுளுக்கு உகந்தவர்களாக இருக்க முடியாது என்கிற தெளிவை தருகிறது இறைவார்த்தை. நற்செய்தி வாசகம் மிக ஆழமான சிந்தனையை நமக்குள் விதைக்கிறது. அதில் வருகின்ற ஒவ்வொரு வார்த்தைகளும் மிக மிக ஆழமான சிந்தனைக்குரிய வார்த்தைகள். பிரியமானவர்களே, லாசர் நோயுற்றிருந்தான். ஒரு இளம் வயது, அந்த இளம் வயது குடும்பத்திற்குள் இருந்த ஒரே ஆண் துணை இந்த லாசர் தான். 2 சகோதரிகள் இருக்கிறார்கள். அந்த சகோதரன் நோயுற்றிருக்கிறான் என்கிற போது அந்த குடும்பத்தில் எவ்வளவு துயரம் இருந்திருக்க வேண்டும், எவ்வளவு வேதனை இருக்க வேண்டும். அன்பு சகோதர சகோதரிகளே, சில நேரங்களில் இப்படிப்பட்ட நோய் பாதிப்பு நம் குடும்பத்தை உலுக்கி விடுகிறது, நம்மை சோர்வடைய செய்கிறது, நிம்மதியை இழக்கச் செய்கிறது. மார்த்தா, மரியா என்கிற சகோதரிகள் மனமுடைந்து போயிருக்கிறார்கள். இப்ப சில பேர் ஆண்டவர் இயேசுவிடத்தில் வந்து சொல்லுகிறார்கள், ஆண்டவரே, உன் நண்பன் நோயுற்றிருக்கிறான், உன் நண்பன் நோயுற்றிருக்கிறான். இப்ப ஆண்டவருக்கு லாசர் ஒரு நல்ல நண்பனாக இருந்திருக்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த நோய் சாவில் போய் முடியாது, கடவுளினுடைய மாட்சி விளங்கவே அவன் நோயுற்றிருக்கிறான். இப்போ ஒருவர் நோயுற்றிருப்பதும் ஒருவர் மரணித்திருப்பதும் கூட கடவுளுடைய மாட்சி விளங்குவதற்காக என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும், விசுவசிக்க வேண்டும், நம்ப வேண்டும். அந்த உறுதியான நம்பிக்கை, விசுவாசம் நமக்கு இருந்தால் கடவுள் நிச்சயமாக நமக்கு வேண்டியதை தருவார். அப்படி கேள்விப்பட்ட உடனே உடனடியாக விரைந்து அந்த இடத்திற்கு செல்லாமல் தாம் இருந்த இடத்திலேயே அவர் 2 நாள் தங்கியிருந்தார் என்று சொல்லப்படுகிறது. ஏனென்றால் கடவுளுடைய மாட்சி விளங்குவதற்காக. நம் நண்பன் தூங்குகிறான், அவனை எழுப்புவதற்காகவே போகிறேன் என்று அவர் இறந்து போன பிறகு இயேசு ஆண்டவர் அங்கு செல்வதை பார்க்கிறோம். தோமா அந்த இடத்துல ஒரு அற்புதமான வார்த்தையை சொல்லுகிறார், நாமும் செல்வோம், அவரோடு இறப்போம். நாமும் செல்வோம்,
அவரோடு இறப்போம். அப்போ லாசரை கல்லறையில் வைத்து 4 நாள் ஆகிறது. 4 நாளுக்கு பிறகு ஆண்டவர் இயேசு அந்த இடத்திற்கு செல்லுகிறார். மார்த்தா விரைவாக ஓடி வந்து ஆண்டவர் இயேசுவை சந்தித்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்திருந்தால் என் சகோதரன் இறந்திருக்க மாட்டான். அழுது புலம்பி தன் வேதனையை, தன் கலக்கத்தை, தன் ஆதங்கத்தை வெளிப்படுத்துகிறாள் மார்த்தா. அப்ப ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், உன் சகோதரன் உயிர் தெழுவான். மார்த்தா, உன் சகோதரன் உயிர் தெழுவான். அன்பிற்குரியவர்களே, ஆண்டவர் இயேசு மிக மிக அற்புதமான ஒரு வார்த்தை அந்த இடத்துல சொல்லுகிறார். உயிர் தெழுதலும் வாழ்வும் நானே, என்னிடம் நம்பிக்கை கொள்பவர் இறப்பினும் வாழ்வான். பல இடங்களில் உயிர்ப்புக்கு சாட்சிகளாக, ஒருவர் மற்றவருக்கு ஆறுதல் சொல்வதற்காக, ஒருவர் மற்றவருக்கு நம்பிக்கை ஊட்டுவதற்காக கத்தோலிக்க திருச்சபையினுடைய ஒரு நம்பிக்கைக்குரிய வார்த்தைகளாக இது இருக்கிறது. ஆறுதலின் வார்த்தையாக இருக்கிறது. இறப்பின் வீட்டுக்கு செல்கிற போது, துயரம் நிறைந்த வீடுகளில் நாம் போகிற போது, ஒரு இழப்பை சந்தித்திருக்கிற குடும்பத்தில் நிற்கும் போது இந்த வார்த்தைகளை நாம் பயன்படுத்தணும். மார்த்தா கூட அந்த இடத்துல சொல்றாங்க, ஆம் ஆண்டவரே, நீரே மெஸ்ஸியா, நீரே இறைமகன், நீரே உலகிற்கு வரவிருந்தவர் என நம்புகிறேன். முழுமையான நம்பிக்கையை ஆண்டவர் இயேசுவின் மீது வைக்கிறாங்க. மரியாவும் கூட அந்த மார்த்தாவினுடைய அதே வார்த்தையை சொல்லுகிறார், ஆண்டவரே, நீர் இங்கே இருந்திருந்தால் என் சகோதரன் இறந்திருக்க மாட்டான். 2 பேரும், அக்கா தங்கச்சிங்க 2 பேருமே ஒரே வார்த்தையை பயன்படுத்துறாங்க. மரியா அழுவதை கண்ட இயேசு உள்ளம் குமுறி கலங்கி கண்ணீர் விட்டு அழுதார். இயேசு 2 இடத்துல தான் விவிலியத்தில் அழுறாரு. ஒன்று இந்த இடம், இன்னொன்று எருசலேமை பார்த்து. அன்பு சகோதர சகோதரிகளே, எப்படி இயேசு அந்த குடும்பத்தோடு ஒரு நெருங்கிய அன்புறவில் இருந்திருக்க வேண்டும். சில நேரங்களில் நம்மை அதிகமாக அன்பு செய்கிறவர்களை நாம் இழக்கின்ற போது கூட இந்த துயரம், இந்த வேதனை நம்மை கலங்கடிக்க செய்கிறது, மனமுடைய செய்கிறது. நம் கணவனையோ, நம் பெற்றோரையோ, நம் உடன் பிறந்தவர்களையோ, நம் பிள்ளைகளையோ நாம் இழக்கும் போது ஈடு செய்ய முடியாத இழப்பாக அந்த இழப்பு வருகிறது. ஆண்டவரே, 4 நாள் ஆயிற்றே, நாற்றம் அடிக்குமே என்கிறாள் மார்த்தா. ஆண்டவர் இயேசு சொல்றார், நீ நம்பினால் கடவுளின் மாட்சியை காண்பாய். பிறகு ஆண்டவரிடத்தில் அவர் வேண்டுவதை பார்க்கிறோம். தந்தையே, நீர் என் வேண்டுதலுக்கு செவி சாய்த்ததற்கு உமக்கு நன்றி கூறுகிறேன். ஒரு அற்புதம் நடக்க போது, அதிசயம் நடக்க போது, எல்லோரும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இறந்து போயிருக்கிறான் லாசர், 4 நாள் ஆயிற்று, கல்லறையில் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறான், நாற்றம் அடித்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் ஆண்டவர் இயேசு, லாசரே வெளியே வா. மரணத்தின் மீது முழுமையான அதிகாரம் கொண்ட ஒரே இறைவன் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. மரணத்தை வென்றவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. சாவே, உன் கொடுக்கு எங்கே? சாவே, உன் வெற்றி எங்கே என்று கேட்டு சாவுக்கு சாவு மணி அடித்தவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அப்பொழுது அவன் லாசர் உடலில் கட்டப்பட்ட கட்டுகளோடு வெளியே வருகிறான். அது சாவினால் கட்டப்பட்ட கட்டுகள். அந்த சாவின் கட்டுகளை ஆண்டவர் அவிழ்த்து, கட்டுகளை அவிழ்த்து அவனை போக விடுங்கள் என்கிறார். லாசர் உயிரோடு வந்த அதிசயத்தை அங்கிருந்து எல்லோரும் பார்க்கிறார்கள். இயேசு ஆண்டவர் நம்மீதும் அதே அன்பு கொண்டிருக்கிறார். சகோதரனே, சகோதரியே, அந்த உண்மையான அன்பின் தன்மையை ஒரு மனிதன் உணர்ந்து கொண்டால் இயேசுவினுடைய அன்பிலிருந்து பிரியவே நம்மால் முடியாது. அதனையே ரோமையருக்கு எழுதிய திருமடல் 8வது அதிகாரம் 35வது இறைவார்த்தை சொல்கிறது, கிறிஸ்துவின் அன்பிலிருந்து எது நம்மை பிரிக்க முடியும்? துன்பமா, வேதனையா, இடரா, பசியா, பட்டினியா, சாவா, எது நம்மை பிரிக்க முடியும்? எதுவும் நம்மை பிரிக்க முடியாது. அத்தகைய அன்பின் பிணைப்பாய் நாம் ஒவ்வொருவரும் கிறிஸ்துவோடு இணைந்து கொள்ள வேண்டும்.
கிறிஸ்துவின் அன்பில் இணைந்திருந்தால் உயிர்ப்புக்கு நிச்சயமாய் நாம் சாட்சிகளாக இந்த உலகத்தில் வாழ்வோம், மறு உலகத்தையும் பரிசாக பெற்றுக்கொள்வோம். ஊன் இயல்புக்கு சாட்சிகளாக இந்த உலகத்தில் நாம் மயங்கி கிடக்கிறோம் என்றால், என் அன்பு சகோதர சகோதரிகளே, நமக்கு கிடைக்கப் போவது நரகமும் தண்டனையும் தான். நாம் தான் நம் வாழ்க்கைக்குரிய பரிசை தேர்ந்தெடுக்கப் போகிறோம். எது என் பரிசு, யார் என் பரிசு? கிறிஸ்துவே நம் பரிசு என்பதை ஆதாயமாக்கி கொண்டால் நிச்சயமாக உயிர்த்தெழுதலும் நிலை வாழ்வும் நமக்கு உண்டு. ஆமீன். நம்முடைய விண்ணப்பங்களை, மன்றாட்டுக்களை நமது ஆண்டவர் இயேசுவின் திருப்பாதம் ஒப்பு கொடுத்து செபிப்போமாக. தாயும் தந்தையுமான இறைவா, தாயாம் கத்தோலிக்க திரு அவைக்காக சிறப்பாக வேண்டுகிறோம், மன்றாடுகிறோம். திரு அவையை வழிநடத்துகிற திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார், பொதுநிலையினர் என எல்லோரையும் உமது பேரன்பினால் ஆசிர்வதியும். உமது இறை அரசையும் விண்ணரசையும் இந்த உலகத்தில் ஏற்படுத்துவதற்கு இவர்களை எல்லாம் ஒரு கருவியாக நீர் பயன்படுத்துகின்றீரே. ஆண்டவரே, இவர்களுக்கு நல்ல உடல் உள்ள சுகமும் இவர்களின் பணி வாழ்வில் மன நிறைவையும் தந்து தொடர்ந்து உமது கருவிகளாய் இவர்கள் செயலாற்ற உம் அருள் உதவியை வேண்டி மன்றாடி செபிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தாயும் தந்தையுமான இறைவா, எதிர்வருகின்ற தேர்தலுக்காக சிறப்பாக செபிக்கின்றோம். சரியான தலைவரை நாங்கள் அடையாளம் கண்டுகொண்டு எங்களை வழிநடத்தவும் எங்களின் தேவைகளை நிறைவு செய்யவும் சுயநல விரும்பிகளாய் தன்னலவாதிகளாய் இல்லாமல் பிறர் நலனில் பொது நலனில் அக்கறை காட்டுகின்ற தொண்டுள்ளம் கொண்ட சேவை மனம் படைத்த எல்லோரையும் அரவணைக்கின்ற சிறந்த தலைவரை நாங்கள் தேர்ந்தெடுக்க ஆண்டவரே நல்ல ஞானத்தையும் அறிவாற்றலையும் தரும்படியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உலக நாடுகளிடையே அமைதியும் சமாதானமும் நிலவ செபிப்போமாக. நாடுகளுக்கிடையே மோதல்கள், போர் பதட்ட சூழ்நிலைகள், மக்கள் இங்கும் அங்குமாக அச்சுறுத்தலுக்கு உள்ளாகி மடிந்து போகின்ற நிலைமை, பெரிய பெரிய கட்டிடங்கள் எல்லாம் தகர்ந்து விழுந்து நொறுங்கி போய் இந்த உலகமே பதட்டத்தில் இருக்கின்றது. ஆண்டவரே, ஆட்சி புரிகிறவர்களுடைய மனம் மாறி ஒருவர் மற்றவரை ஏற்றுக்கொண்டு இந்த உலகத்தை அமைதியின் உலகமாக சமாதானத்தின் இருப்பிடமாக உண்டாக்க இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தேர்வினை எழுதி கொண்டிருக்கிற மாணவ மாணவியர்களுக்காக ஞானத்திற்கு இருப்பிடமே இறைவா, இந்த பிள்ளைகள் ஞானத்தோடு விவேகத்தோடு நல்ல ஞாபகத்திறனோடு தாங்கள் படித்தவற்றை தேர்வில் வெளிப்படுத்தக்கூடிய சிறந்த அறிவாற்றலை தந்தருளும். அச்சம், கலக்கம், பயத்திலிருந்து இவர்களை விடுவித்தருளும். தாங்கள் கற்றவற்றை முழுமையான திறனோடு வெளிப்படுத்துகிற நல் மனதை தரும்படியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நோயுற்றவர்களுக்காக ஆண்டவரே, நோயற்றவருக்கல்ல நோயுற்றவருக்கே மருத்துவர் தேவை என்றவரே, இந்த உலகத்தில் எவ்வளவோ நோயினால் பாதிக்கப்பட்ட நோயாளிகள் இருக்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவருடைய சுகத்திற்காக அவர் தருகின்ற நலமளிக்கும் ஆசீர்வாதத்திற்காக காத்து கிடக்கிறார்கள். நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், உமது இரக்க குணத்தினால் ஆண்டவரே அவர்கள் சுகம் பெறுவார்கள், நலமடைவார்கள், குணம் பெறுவார்கள். ஆண்டவரே, உமது
அருள் துணைக்காக வேண்டி மன்றாடுகிற வேளையில் நோயாளிகள் நற்சுகம் படும்படியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம் குடும்பத்தில் இருக்கின்ற பொருளாதார தடைகள் நீங்க, படித்த இளைஞர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்க, திருமண தடைகள் இருக்கின்றவர்கள் தடைகள் நீங்கி அவர்களுக்கு நல்ல வரன் அமைய, குழந்தை பாக்கியத்திற்காக காத்து கிடக்கிற தம்பதியர்களுக்கு இறைவனுடைய இரக்கத்தினால் குழந்தை பாக்கியம் உண்டாக சிறப்பாக அவர்களுக்காக மன்றாடுவோம். நம் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட தேவைகளுக்காகவும் நம் குடும்பத்தில் மரித்திருக்கிற ஆன்மாக்களின் நித்திய இளைப்பாற்றிக்காகவும் செபிப்போமாக. இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இதய காணிக்கை, இரவாத காணிக்கை, இறை மனித உறவின் சின்னமா அன்பின் காணிக்கை. இதய காணிக்கை, இரவாத காணிக்கை, இறை மனித உறவின் சின்னமா அன்பின் காணிக்கை. மேகங்கள் கூடிடவே வான்மழை அருவியாகுமே, உன் அருளுக்கு சான்றாகுமே. மேகங்கள் கூடிடவே வான்மழை அருவியாகுமே, உன் அருளுக்கு சான்றாகுமே. இறைவா உம்மை போல் வார்த்தையை வாழ்வாக்கி, இறைவா உம்மை போல் வார்த்தையை வாழ்வாக்கி, வழிகாட்டி சென்றிட வரம் ஒன்று தா. இதய காணிக்கை, இரவாத காணிக்கை, இறை மனித உறவின் சின்னமா அன்பின் காணிக்கை. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு உகந்ததாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. எல்லாம் வல்ல இறைவா, கிறிஸ்தவ நம்பிக்கையின்படி படிப்பினையால் நீர் நிரப்பி உள்ள உம் அடியார்களுக்கும் எங்களுக்கும் செவிசாய்த்தருளும். இப்பலியின் பயனாக இவர்களை புனிதப்படுத்துவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் மெய்யான மனிதராகிய அவர் தம் நண்பர் லாசருக்காக கண்ணீர் விட்டு அழுதார். என்றும் உள்ள கடவுளாகிய ஆண்டவர் லாசரை கல்லறையினின்று உயிர் பெற்றட செய்தார். அவரே மனித இனத்தின் மேல் இரக்கம் கொண்டு
தூய மறை நிகழ்வுகளாக எங்களை புதிய வாழ்வுக்கு இட்டுச் சென்றார். அவர் வழியாக மாண்புக்கு உரிய உம்மை வானகத் தூதர்களின் அணிகள் வழிபடுகின்றனர். உம் திருமுன் எக்காலத்தும் அக்களிக்கின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் தாழ்மையுடன் உம்மை இறைஞ்சு புகழ்ந்து பாடுவதாவது. தூயவர் 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 வான் படைகளின் கடவுளா ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. லாசருக்காக கண்ணீர் சிந்திய நம் இறைவன் நம் ஒவ்வொருவருக்காக கூட, நம் பாவங்களுக்காக கூட அவர் சிலுவை சாவை ஏற்றுக்கொள்ளுகிறார். இரத்தம் சிந்தி நமக்காக உயிரை தருகிறார். அந்த தியாக பலியில் பங்கெடுக்கிற சகோதரனே, சகோதரியே, இந்த கல்வாரி பலி எனக்கானது, என் மீட்புக்கானது, என் உயிர்த்தெழுதலுக்கானது, என் நிலை வாழ்விற்கானது என்கிற உறுதியான நம்பிக்கையோடு நம்மை முழுமையாய் இயேசு ஆண்டவரிடத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். ஆண்டவரே, மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மூலம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதா, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும்
உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கொண்டு வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் இக்கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களாக எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கு பரவிருக்கும் அது திரு அவையின் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் பேராயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையே, உயிர் திருமதி நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து அது திருமுகோளியும் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு வந்தவர்களாக இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றுக்கு எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 இறைமகன் இயேசு நமக்கு கற்றுத்தந்த ஜெபத்தை இணைந்து நாம் ஜெபிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமோடு வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்லுகிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடு இருப்பதாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தருகின்ற அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். 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 உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வை நமக்கு அருள்வதாக. ஆமென்.
உயிரோடு இருக்கும்போது என்னிடம் நம்பிக்கை கொள்ளும் எவரும் என்றுமே சாக மாட்டார் என்கிறார் ஆண்டவர். ஜெபிப்போமாக. எல்லாம் வல்ல இறைவா, எங்களுக்கு அருள் புரிய உம்மை வேண்டுகின்றோம். இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் உட்கொள்கின்ற நாங்கள் அவருடைய உறுப்பினர்களாக என்றும் விளங்குவோமாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். தலைவணங்கி சிறப்பு ஆசிரை பெற மன்றாடுவோம். ஆண்டவரே, உமது இரக்கத்தின் கொடையை எதிர்பார்க்கும் உம்மக்களுக்கு ஆசி வழங்கி அருளும். உமது தூண்டுதலால் நாங்கள் விரும்புவதை உமது வல்லன்மையால் அவர்கள் பெற்றுக்கொள்வார்களாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். உயிர்ப்புக்கு சாட்சிகளாய் வாழ சென்று வாழுங்கள். வாழ்க்கை பலி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. அலை மோதும் உலகினிலே ஆறுதல் நீ தர வேண்டும். அலை மோதும் உலகினிலே ஆறுதல் நீ தர வேண்டும். அண்டி வந்தோ அடைக்கலம் நீ ஆதரித்தே அரவணைப்பார். ஆதரித்தே அரவணைப்பார். யாரிடம் செல்வோம் இறைவா? வாழ்வு தரும் வார்த்தையெல்லாம் உம்மிடமன்றோ உள்ளன. யாரிடம் செல்வோம் இறைவா?